Hello students. இன்னைக்கு 9th மேத்ஸ் சாப்டர் 4ல எக்ஸசைஸ் 4.6ல 5th சம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. Draw an equilateral triangle of side 6.5 cm and locate its incenter. Also draw incircle. So incenter locate பண்ண சொல்லிருக்காங்க. Incircle draw பண்ணனும். ஓகே. So AB equilateral triangleல 3 sides ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே. So AB 6.5 cm, BC AC 6.5 cm. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 6.5 சென்டிமீட்டர் எடுத்து லைன் போட்டுக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு 6.5 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் போடணும் ஏலேருந்து. ஓகே, ஸோ ஏலேருந்து 6.5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டு இந்த சைடு ஒரு ஆர்க், பி பாயிண்ட்லேருந்தும் 6.5 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க். ஓகே, ஸோ ரெண்டு ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் சி. ஏசி ஜாயின் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட்டு பிசி ஜாயின் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பைசெக்டர் வரையணும். ஸோ பிக்கு ஆங்கிள் பைசெக்டர் ட்ரா பண்ணலாமா? ஸோ எனி மெஷர்மெண்ட்டில் ரெண்டு ஆர்க் போடணும். ஸோ அந்த ஆர்க் பாயிண்ட்லேருந்து ரெண்டு ஆர்க் போட்டு ரெண்டு ஆர்க்கும் ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டு பி பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ பாயிண்ட்டுக்கு ஆங்கிள் பைசெக்டர் வரையணும். ஸோ எனி மெஷர்மெண்ட்டில் ரெண்டு ஆர்க் போட்டுக்கலாமா? ஸோ இந்த ஆர்க் பாயிண்ட்லேருந்து ரெண்டு ஆர்க் போட்டு ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டையும் ஏயும் ஜாயின் பண்ணணும். ஸோ இதான் ஆங்கிள் பைசெக்டர். ஸோ ரெண்டு ஆங்கிள் பைசெக்டரும் மீட் பண்ணுற பாயிண்ட் ஐ. நெக்ஸ்ட்டு ஐயை மிட் பாயிண்ட் வச்சு ஒரு சர்க்கிள் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சர்க்கிள் 3 சைட்ஸையும் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் இன் சர்க்கிள். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.